அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் ஊடலுவகை, குறள் இறுதி குறள் 1330. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின். காதலில் இன்பம் தருவது செல்லச் சண்டை, அதைவிட இன்பம் தருவது அந்த சண்டை முடிந்து அதன் பின் கூடி அணைத்து மகிழ்வது. Small fight gives pleasure in love. Finishing that and reunion with hugging gives more pleasure. துளிப்பா பொய்க்கோபம் தரும் இன்பம் அது தனித்து அனைத்து ஒன்றாதல் பேரின்பம். பொய்க்கோபம் தரும் இன்பம் அது தனித்து அனைத்து ஒன்றாதல் பேரின்பம். இதற்கு கவிப்பேரர் சொல்லிருக்கூடிய உரை, கலவி என்பது ஓர் இன்பம் என்றே பிழையாக கருதுவார் பலர். உண்மையில் அது ஓரின்பம் அன்று ஈரின்பம். ஊடுதலின் கலையறிந்து ஊடுதல் காமத்திற்கு முதலின்பம். அந்த ஊடலின் பயனை சிதறவிடாதவாறு ஈருயிரும் கூடிக்களத்தில் இரண்டாம் இன்பம். ஈரின்பமும் இணைந்ததே பேரின்பம் என்று முடித்திருப்பார் கவிப்பேரரசு அவர்கள். இந்த ஊடுதல்ங்கிறது காமத்தில் காதலில் மிக முக்கியம். அதனாலதான் அந்த சண்டைகள் வருகிறது, இயல்பாகவே வருகிறது. இப்படித்தான் ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயற்கையாகவும் வேணாலும் இருக்கலாம், இறைவனாகவும் வேணாலும் இருக்கலாம். அதனால அது கண்டிப்பாக இருக்க வேண்டும் காதலில், காமத்தில். தனியாளா இருந்துகிட்டா எங்கேயும் போய் ஓட முடியாது, யார்கிட்டையும் போய் சண்டை போட முடியாது. அதனால காமத்தில் இருக்கும் பொழுதும் காதலில் இருக்கும் போதும் கணவன் மனைவி, தலைவன் தலைவி, காதலன் காதலுக்கு இடையே ஊடல் அவசியம் தேவை. அது இருந்தாதான் இன்பம் கிடைக்கும். ஆனா அந்த ஊடுதலுக்கு அப்புறம் இருவரும் கூடி அணைத்து மகிழ்ந்து பெறுகிற இன்பம் இருக்குல்லவா, அது இதைவிட பேரின்பம் என்று வள்ளுவர் சொல்றார். சிற்றின்பம் பேரின்பம் எல்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை இதுதான் பேரின்பமான்னு தெரியல, அப்படி சொல்றாரு. இதற்கு ஒரு பாடல். மார்கழி நள்ளிரவில் மங்கிய வெண்ணிலவில் கார்குழல் சீர்திருத்தி கைகளில் சேர்த்தனைத்து மங்கையின் நெஞ்சினிலே மன்மதன் நீ எழுதும் குங்கும கோலங்களின் மங்கள வண்ணங்களை மறைவாய் ரசித்தேன், எதையோ நினைத்தேன், என்ன சுகம் என்ன சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம் என்று பல்லாண்டு வாழ்க என்ற படத்தில் புலமைப்பித்தனுடைய வரிகள், கேவி மகாதேவன் இசையில் KJ யேசுதாசனுடைய குரல். இப்படி இந்த காமத்துப்பால் முழுவதும் வள்ளுவர் பிரிதல், பிரிந்தபின் அந்த நினைவிலே வாழ்தல், பசலை நோய் ஏற்படுதல், வெட்கத்தை மறந்து எப்பொழுது இருவரும் ஒன்று சேர்வோம் என்று தலைவனும் தலைவியும் நினைத்தல், பிறகு இருவரும் ஒன்றாக பார்த்தல், சினம் கொள்ளுதல், ஊடல் கொள்ளுதல், அந்த ஊடல் முடிந்து எப்படி கூடுதல், அந்த கூடுதலில் என்னென்ன நுணுக்கங்கள், இந்த ஊடலில் என்னென்ன நுணுக்கங்கள் என்று ஒரு பாலியல் கல்வியே முழு காமத்துப்பாலிலும் வள்ளுவர் எழுதியிருக்கிறார். அந்த இறுதி குறளை இன்று நான் சொல்லியிருக்கிறேன். நாளை இந்த ஊடல் வகையினுடைய அதிகார தொகுப்பாக வரும். அதன் பிறகு என்ன வரும் அது நாளைக்கு சொல்கிறேன். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். அதற்கு முன்பாக குறள். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூட முயங்கி பெறின். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினேத்திராலயா, வடிகடம், சேலம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, கணவன் வளம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.